மூன்றாவது அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிந்துக்கணும். நம்மளுடைய ஐக்கியம் எங்க இருக்கணும்? இயேசுவோடு இருக்கணும், வேற யார் கூட இருக்கக்கூடாது. அதுக்காக என்ன கேட்காதீங்க, எங்க என் கணவரோட பேசக்கூடாதா, பிள்ளைங்களோட பேசக்கூடாதா, சொந்த பந்தங்களோட எல்லாரும் நம்ம அன்பா இருக்க சொல்லியிருக்கிறார். ஐக்கியம் என்பது நம்மளோட ஸ்பிரிச்சுவல்ல ஆண்டவரோடு சேர்ந்து இருப்பது தான் ஐக்கியம். ஆண்டவரோட நம்ம இருக்கணும். கணவன் மனைவி நீங்க உபவாசம் பண்ணா கூட ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுது? அவங்களுக்கு இதுவா இருந்தா நீங்க உபவாசம் பண்ணாதீங்கன்னு இருக்கு. அவங்களோட பர்மிஷன் கேட்டுட்டு வந்து உபவாசம் இருங்கன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது. அப்ப பாருங்க எவ்வளோ தெளிவா ஆண்டவர் பேசுறாரு. அப்ப அப்படியெல்லாம் சொல்லி கொடுக்குற ஆண்டவர் அவரோட நம்ம ஐக்கியமா இருந்தா அந்த பாடுகளை சகிக்க கிருபையை தருகிறார். அந்த பாடுகளை சகிக்க கிருபையை தருகிறார். ரோமர் 5:14 வாசிக்கலாம்.